இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா டேர் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா 1 கிளாஸ் மில்க்ல பால்கோவா செஞ்சு சாப்பிடுங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 1 கிளாஸ் பால்ல வந்து இப்போ பால்கோவா செஞ்சு சாப்பிட போறோம். சரி வாங்க எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கலாம். ஒன் செகண்ட் ப்ளீஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட டேர் வீடியோஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னாக்கா அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நான் நெக்ஸ்ட் என்ன டேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் பாலுக்கும் தான். ஸோ அதுல வந்து பாலை ஒரு கிளாஸ் ஊத்தி, ஐயோ இந்த கிளாஸ்ல தான் நம்ம இப்ப பால் ஊத்த போறோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஊத்த போறோம். ஊத்திட்டு கீழே ஓகே, நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாலை வந்து ஊத்தி வச்சுப்போம். மேல நம்ம ஐஸ்கிரீம் வச்சுப்போம். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வந்து தடையவே இல்லாம தொடச்சு வச்சிருவோம். இப்போ ஒரு கிளாஸ் பால் வந்து குக் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து காய்ச்சினதும் கொஞ்சம் அதான் அனல் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து லெமன் வந்து அதுல பிழிஞ்சு விட போறோம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது அடுத்தடுத்து சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாது. ஓகே, ஆமா எனக்கு தெரியாது பால்கோவா எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஏதோ குத்து மதிப்பா செய்வோமேன்னு வந்திருக்கேன். பாப்போம். ஏன்னா கண்டிப்பா பால் நானும் லெமன் புழிஞ்சு விட்டா திரிஞ்சிடும். அதனால பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். திரிஞ்சதுக்கு அப்புறம் கெட்டியாயிடும். கெட்டியாயிடும் போட்டு சாப்பிட வேண்டியது பால். ஓ, அதுக்கு அந்த பேர் ஒண்ணு இருக்கா? இல்ல இப்படித்தான் பண்ணுவாங்க, அதனால சொன்னேன். கெட்டு போன பால்ல பால்கோவா செய்ய போறாங்க. கெட்டு போனலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து பால்கோவா வந்து கெட்டியா ஆக்குறோம். அததான் பால்கோவா. கெட்டியானதான் பால்கோவா. அதுதான் இப்படி பண்ண போறோம். கொதிக்குது. கொதிச்சதுக்கு அப்புறம் இப்பே புரிஞ்சு விடலாமா? இப்ப பிரிஞ்சு விட்டுருவா? ஐயோ பொங்குதே. சரி, இப்ப நம்ம வந்து பிரிஞ்சு விட்டுருலாம். எப்ப பிரிஞ்சு விட்டுன்னு கூட தெரியல. முன்ன பின்ன செஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். முன்ன பின்ன கிச்சன் பக்கம் வந்துதான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, போதுமா? போதும். சரி, இப்போ 2-3 டிராப்ஸ் விட்டாச்சு. இது வந்து இப்போ கெட்டியாகணும். ஃப்ளேம் ஹைல வச்சு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு விடணுமா? லெமன் வேணாமா? ஐயோ கெட்டியாவது கைஸ், பாத்துக்கீங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோல வச்சுக்கவா? இன்னும் கொஞ்சம் போடணுமோ லெமன்? இன்னும் போதுமா? நிக்கிறேன். A few moments later. இப்ப பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இதுல எவ்வளவு நம்மளுக்கு பால்கோவா கிடைக்குதுன்னு பார்ப்போம். சுடுதி
போல இருக்கு. நீங்க பால்கோவா சாப்பிட்டது இல்லையா? பால்கோவா செஞ்சு சாப்பிட்டது இல்லையே, கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருக்கு. இன்னும் இதாகணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்துட்டு தண்ணி தனியா இருக்கும், பால் தனியா வரும். எப்போ வருதுதான் தெரியுது. உனக்கும் தெரியாதா? உனக்கு தெரியும் நினைச்சு நான் வந்து யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பால்கோவா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனஸ்ட்லி நான் ஒத்துக்கிறேன். தெரியும் சொல்லிலாம் உங்க ஏமாத்த மாட்டேன். என்ன இது இப்படிதான் இருக்குமா? ஒருவேளை இது ஆல்ரெடி கெட்டு போன பாலா இருக்கும். கத்திக்கு போட்டு போ. பாருங்க, பால்கோவா ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். எதுவும் உடச்சு விடாதா? பெருசு பெருசா பபுள் மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸ்ல பால்கோவா பத்திய தரமா நமக்குலாம். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கமெண்ட் பண்ண பேசுறாங்க. 5 minutes later. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். வந்துருச்சு. நல்லா இருக்கே. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். நான் வந்து இப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துப்போம். அதுல இப்ப வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பவுல்ல. முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பால்கோவாவை இதுல மாத்திக்கிறோம். மாத்திட்டு இதுல என்ன பண்ணணும்? சுகர் போடணுமா? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒயிட் சுகர் இல்லை, ஸோ அதனால நம்ம வந்து நாட்டு சர்க்கரை தான் போட போறோம். அன்பார்ச்சுனேட்லி ஒயிட் சுகர் காலி ஆயிடுச்சு. இது போதுமா? நமக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோ. யோ எப்படியா டவுட் கிளியர் ஆகுது? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகுது. போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தீஞ்சறதுக்குள்ள ஐயோ பால்கோவா இப்படியே பண்ணுவாங்க. பால்கோவால நாட்டு சக்கரை போட்டு பண்ண ஒரே சஞ்சுதான். இப்படிதான் பண்ணுவா? மிளகாத்தூள் போட்டு ஏதோ பொரியல் பண்ற மாதிரி இருக்கு.
அப்பெல்லாம் சொல்ல கோவா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் பால்கோவா. இந்த கமெண்ட் கேட்டவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணணும். நல்லாதான் இருக்கும் போல, கலரே நல்லா இருக்கு. ஏதோ எக் பொரியல் மாதிரி இருக்கு. இது பால்கோவா மாதிரி தெரியுதா இல்ல எக் பொரியல் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போதும்ல. ஐயோ தீஞ்சிரும் போல இருக்கு. 1 minute 37 seconds later. கல்லஞ்சக்காரன் அவன் வேற கதறானே. நம்ம வந்து இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த குட்டி கப்ல மாத்திக்கிறோம். மாத்திட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். முட்டை பொரியல் ரெடி. இப்படி சொல்லாத, நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பால்கோவா. பிரவுன் சுகர் பால்கோவா. முக்கிய குறிப்பு. நான் என்ன பண்ணட்டும், சுகர் இல்லையே, ஒயிட் சுகர். இப்போ வந்து நம்ம பால்கோவா ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு வழியா நம்ம பால்கோவா செஞ்சாச்சு. ஒரு கிளாஸ்ல பால்கோவா சக்சஸ்ஃபுல். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருவோம். இது உப்புலாம் போடுவாங்களா? இல்ல இல்ல, உப்பு போடுவாங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவாங்க. இடம் போட மறந்து கட்டி போட்டோம். நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கே. நான் செஞ்ச பால்கோவாவா இது? செம்மையா இருக்கு. அல்டிமேட். கொஞ்சம் உண்மையை சொல்லவே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும். இந்த கமெண்ட் கேட்டவங்களுக்கு, இந்த டேஷ் சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேஸ்டா இருக்கு. இன்னும் ஒயிட் சுகர் பண்ணி சாப்பிடுறதை விட இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கே தெரியல இவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் செஞ்சது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் பால்கோவா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நானே தட்டி கொடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. 2 hours later. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் என்ன டேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் என்ன, இந்த டேரை நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன டேர் பண்ணணும்னு ஞாபகமா கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.